ஐயோ காமரா மொத்தி சீக்கிரம் உயிரை காப்பாத்திக்கிடி. ஐயோ இவங்களா? டேய் மிட்ட உயிரை காப்பாத்தி ஓடுறா. யார் இப்படி ஓடுறாங்க? ஐயோ இவங்களா? ஓடிடா மிட்ட. டேய் ஏன்னா இப்படி ஓடுறீங்க? அதுவா மச்சான். ஏண்டா உங்களை நம்பி வீட்டை விட்டுட்டு போனாக்கா அலங்காரமா இந்த வீடு அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கீங்களே, உங்களை சாவடிக்காத விட மாட்டேன் உங்களை. மச்சான் அம்மா ஊருக்கு போயிருந்தாங்கல்ல, அம்மா ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ள நம்ம வீட்டை அலங்கோலம் பண்ணி நாஸ்தி பண்ணல, அதை பார்த்து அம்மா சந்தோஷப்பட்டாங்கடா. சந்தோஷப்பட்டாங்களா? ஆமா மச்சான், அவங்க ஊருக்கு போயிட்டாங்கல்ல, நம்ம எல்லாம் சோகமா இருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க போல. ஆனா வீடு அலங்கோலமா இருக்கிறத பார்த்துட்டு பரவாயில்ல அவங்க பசங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு குண்டா நிறைய பிரியாணி செஞ்சு சாப்பிடுறாங்க மச்சான். எங்களுக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, அதான் ஓடி நிக்கிறோம். பிரியாணியா? ஆமாண்டா, உங்களுக்கு வேணும்னா நாங்களும் கூட சேர்ந்து வீடு நாஸ்தி பண்ண சொல்லிட்டு அம்மா கிட்ட பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க. வாடா ஓடிடலாம். டேய் வாடா சீக்கிரமா போலாம். மாமா நில்லுங்கம்மா. நீங்க எதுக்கு ஓடிறீங்க எனக்கு தெரியும். பா உங்களுக்கு தெரியாதுப்பா, கர்ணம் மோத்தி மித்திரம் என்ன பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? மா தெரியுமா, நீ இல்லாத டைம்ல வீட்டை அலங்கோலம் பண்ணாங்க அதானே? ஆமாம்பா. கருணாச்சி கம்மியாதாமா பண்ணா, நான் தான் வீட்டு மேல ஏறி ஓலையெல்லாம் பிச்சு போட்டேன். கோழி பிச்சு போட்டியா? இவனாச்சும் ஓலையதாம பிச்சு போட்டான், நான் என்ன பண்ண தெரியுமா, ரோட்ல இருக்கிற மண்ணெல்லாம் தீன் போயிட்டு வீட்டுல போட்டோமா. மண்ணேத்துமா போட்டியா? ஆமாமா, வீட்டை அலங்கோலம் பண்ணது நாங்க 2 பேர் தான். எதுவா இருந்தாலும் எங்க 2 பேருக்கே கொடுங்க. குடுக்குறேன்டா குடுக்குறேன். நல்லா இந்த வீட்டை நாஸ்தி பண்ணி வச்சுக்கிறீங்களே உங்களை. மாமா உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடு, வீட்டுக்கு வந்தா செத்துருவான். டேய் எனக்கு இது எலும்பே மொஞ்சிச்சு போல இருக்குதுடா. மச்சான் எனக்கு பதில் அடி வாங்குறதுக்கு தேங்க்ஸ்டா.